போதும் பாருங்க, செத்துட்டான். ஒரு வாலிபன் செத்துட்டான். அவங்க அம்மா ஒரு கைம்பெண் விதவை, கஷ்டப்படுறவங்க எல்லாம். அந்த பையன் தான் நம்மளை காப்பாற்றுவான், சோறு போடுவான், நாளைக்கு நம்ம வயசான காலத்தில் உக்காந்தா எல்லாம் அவன் தான் அப்படின்ற மாதிரி பெரிய கனவோடு எதிர்பார்ப்போடு அவங்க அம்மா இருந்தாங்க. அவங்க அம்மா சாவறதுக்கு முன்னாடி இவன் செத்துட்டான், இந்த வாலிபன் செத்துட்டான். ஊரே அழ, ஐயோ சின்ன வயசுல செத்துட்டானே அப்படின்னு சொல்லி. அவங்க அம்மா சொல்லுது, நான் என்ன எடுத்துக்கிருந்தா கூட நல்லா இருந்திருக்கமே, இவ்வளோ சின்ன வயசுல என் பையன் போயிட்டானேன்னு சொல்லி எல்லாம் அழுவுது. எதிர்காலமே இல்லையா அவனுக்குன்னு அழுவுது. பாடையை கட்டாங்க, தூக்கின்னு போகிறாங்க பொதிக்கிறதுக்கு. அப்போ அவர் அந்த ஊருக்கு வராரு. வந்து அந்த அம்மா அழுவுறத்தையும் அந்த ஊர் அழுவுறத்தையும் பார்த்து மனதுருகி அந்த பாடையில் இருக்கிற வாலிபனை பார்த்து சொல்கிறார், எழுந்துடுறாங்க. செத்தவன் ஏன்ச்சிக்கணும் அவங்க அம்மா கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. இருந்தா அவன் பையன் போ, உன் கனவெல்லாம் நல்லா, அவன் சோறு பொண்ணு அவன் பார்க்கணும் தானே நினச்சேன், இந்தா வச்சுக்கோ. ஊரே ஆச்சரியப்பட்டு தேவன் மனுஷர்களை சந்தித்தாருன்னு சொல்லி ஜனங்க சொல்லிட்டு பாருங்க. அந்த வார்த்தை எப்படி இருக்குது? தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுது. எப்போ ஒரு மனுஷன் உயிரோடு ஏந்தானா அப்போ அந்த ஜனங்க என்ன சொல்லுது? தேவன் மனுஷர்களை சந்தித்தார், ஜனங்களை சந்தித்தார், தமது ஜனங்களை. அப்போ கடவுளே வந்துட்டார். இவர் தான்டா கடவுள்ன்றது அந்த ஜனங்களுக்குள்ள தெரியுது. இது ஆசாரியனுக்கு தெரியாதா? அந்த பிரதான ஆசாரியனு, வேதபாரகன், பரிசேயன் எல்லாருக்கும் தெரியும். இவர் எழுப்பிட்டார் ஒருத்தர் ஒரு செத்துமே அடக்கம் பண்ண போகிற ரூட்டில் நடுவில் பாதியில் ஒருத்தன் டக்குன்னு ஏந்து உக்காந்தான்னா அந்த ஊருக்கு, அந்த ஊரை சுற்றி எவ்வளோ காட்டு தீ மாதிரி அந்த செய்தி பரவிருக்கு. என்னம்மா எவ்வளோ பேருக்கு பரவிருக்கும்? எந்தெந்த ஊர்லேருந்து சொந்தக்காரெல்லாம் வந்திருப்பான் அந்த ஊருக்கு. அவெல்லாம் அவங்க ஊரில் போய் சொல்லியிருப்பான், பாடியை கட்டிட்டாங்க, பொதிக்க போகிற நேரத்தில் ஒருத்தர் வந்தாடுறா, பட்டுன்னு தொட்டாடுறா, ஏஞ்சி உக்காந்து பேசுகிறான்டா அவன், அம்மாடியோ என்ன அற்புதம், கடவுள் நம்ம முன்னால் வந்து நின்ன மாதிரி இருந்துக்கிறான்னு அவன் ஊரில் போய் இந்த சாட்சி சொல்லியிருப்பான். அப்போ அந்த ஊரு ஃபுல்லாக அந்த செய்தி பரவிருக்கும். இது அந்த ஆசாரியனுக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். பட் இது இயேசு உயிரோடு இருக்கும்போது செஞ்ச அற்புதம். ஒரு செத்துவனை எழுப்புறாரு. இந்த ஒரு பக்கம் நடந்துதா? இதை கண்டா அவனுக்கு என்ன இல்லை? புரியல. இயேசு அவர் எந்திரிக்க மாட்டார். அவர் உயிரோட ஒரு செத்தவனே எழுப்புறாருன்னா அவர் எந்திரிக்க மாட்டாரம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோ ஒருத்தனுக்கு நீ சாப்பாடு ஒரு வாய் போடுறேன்னு நீ சாப்பிடாமல இருப்ப. புஷ்பா சொல்கிறாங்க, அது ஏதோ வாரத்தில் ஒரு நாள் வரேன், வருஷத்தில் ஒரு நாள், அதே ஒரு என் பெரிய சொல்கிறாரு அப்படின்னு. இது ஒன்று செஞ்சார், எல்லாருக்கும் தெரியும். விட்டான், மறந்துட்டான். இப்போ ரெண்டாவது ஒன்று செய்கிறாரு பாருங்க. மார்க் 5:41. ஜப ஆலய தலைவன். ஜப ஆலய தலைவனா ஜபம் பண்ணுற ஆலயம், அதற்கு ஒரு தலைவன், லீட்ரு. அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு செத்துடுச்சு, 12 வயசு அந்த பொண்ணுக்கு. அதுக்கு முன்னே பாடையில் போனவன் வாலிபன். இப்போ வீட்டில் செத்த பொண்ணு 12 வயசு பொண்ணு, ஒரே அழுவுது. அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, பெரியவங்க இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காலத்து ஹிஸ்ட்ரி வரலாறு என்னன்னா, ஒருத்தர் வீட்டில் செத்துட்டாங்கன்னா காசு கொடுத்து ஆள் இட்டுன்னு வருவாங்களாம் அழுவுறதுக்கு. இந்த வயசானவங்க அதெல்லாம் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்து சாப்பாடு போட்டு டீ காப்பி வாங்கி கொடுத்து வெத்தலை பாக்கு வாங்கி கொடுத்தா வந்துடுவாங்க அந்த காலத்துலலாம். எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் ஆயாவும் சொல்லியிருக்காங்க. வெத்தலை பாக்கு வாங்கி கொடுத்து ஒரு கருப்பு காப்பி கொடுத்தா, பிளாக் காஃபி போட்டு கொடுத்தா போதும், வந்து எந்த சாவாக இருந்தாலும் அழுதுன்னு இருப்பாங்களாம். மாரில் அடிச்சுக்கின்னு அழுவாங்க. இவங்கெல்லாம் காசு கொடுத்து இட்டுன்னு வருவாங்க. இப்போ ட்ரெண்டு மாறி சாவுனால கானா பாட்டு ஆள் இட்டுன்னு வந்து போட்டு அடிச்சுன்னு கிடக்குறான். கொட்டை அடிக்கிறான், மோளை அடிக்கிறான். இது இதெல்லாம் நடக்குது நம்ம ஊர்லலாம் பார்த்துச்சா நீங்கள்? அதில் ட்ரெண்டு மாறிடுச்சு. அப்போல்லாம் வெத்தலை பாக்கு கருப்பு காப்பி வாங்கி கொடுத்தா வயசான ஆயாலாம் வந்து யாருன்னே தெரியாது, அழுவ சொன்னால் அழுதுன்னுக்காங்க, அம்மா. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லவா தெரியும்? அந்த அழெல்லாம் அப்படி இருக்கும் பாருங்க. அழுவுறதுக்குன்னு ஆள் இட்டுன்னு வரும். இந்த மாதிரி ஆள் அழுதுன்னுக்கிறாங்க. இவர் உள்ளே போகிறார். உள்ளே போகும்போது அந்த ஜனங்கள்லாம் பார்த்து, செத்து கிடக்குது, என்னப்பா உள்ளே போயின்னு வந்துன்னு கிடக்குது, அவன் சாவில் உயிரோடு இருக்குது, அந்த பொண்ணு தூங்குது அப்படின்றாரு. சிரிச்சாங்க, கிண்டல் பண்ணாங்க. யார்ரா அந்த ஆள் புதுசாகிறான், யார்ரா அந்த பையன், யார்ரா அந்த பையன், அந்த மாதிரி யார்ரா அந்த ஆள் அப்படின்ற மாதிரிலாம் சிரிச்சா கிண்டல் பண்ணுறாங்க. பொண்ணு செத்து கிடக்குது, ஊரே அழுதுன்னு கிடக்குது, எல்லாருக்கும் சொல்லி தகவல் போயிடுச்சு. பொண்ணு எந்திரிகள் செத்து போய்கிட்டு, டாக்டர் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இவர் வந்து தூங்குதுன்னு சொன்னால் அப்போ அங்கே என்ன வரும்? சிரிப்பு வராமல். அவர் என்ன கிண்டல் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? அவருக்கு கோவம் வந்தது. எல்லாரும் வெளியே தருத்துறாரு, வெளியே போனேன். பொண்ணுடைய அப்பா அம்மா 2 பேரும் கூப்பிட்றாரு. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ஆதங்கம், குழந்தைய இறந்துட்டு நிற்கிறவங்களுக்கு தான் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் அதிகமாக. அப்போ அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க, அவங்க பொண்ணு தூங்குதுன்னு நம்பி போகிறாங்க. ஏதோ சொல்கிறாருப்பா இவருன்னு. கூட வயசு கூட வந்தவங்களும் கூட்டின்னு போகிறாரு. அந்த பொண்ணை கையை பிடிச்சி களி தாகுமி அப்படின்னா சிறு பெண்ணை எழுந்திருந்தாரு. அப்புறம் என்ன ஆகுது பாருங்க. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால்
அவ 12 வயசா இருந்ததுனால அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் சரி பாருங்க, அந்த 42 உடனே அந்த சிறு பெண் எழுந்து நடந்தால், அவள் 12 வயது உள்ளவளா இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அந்த ஊரே ஆச்சரியப்படுது. இந்த செய்தியும் காட்டு தீ மாதிரி அந்த ஊருக்கு பரவுது. அல்லேலூயா. இந்த செய்தியும் கரண்ட் போயிடுச்சு வலுக்கு தம்பி, பாரு நான் பாருமா. சரி கவனிங்க. அப்போ காட்டு தீ மாதிரி பருவது. ஒரு சின்ன பொண்ணு 12 வயசு பொண்ணு எழுப்பிட்டாரா. ஒரே அழுதுன்னு இருக்குது, மோளம் அடிச்சுக்கின்னு சந்தடி பண்ணி அழுதுன்னு கிடக்குது. ஆனால் எழுச்சிட்டாருன்னு இவர் எழுப்பிட்டோன்னா ஊருக்கு நியூஸ் பரவுது, கபன்னு போகுது, காட்டு தீ மாதிரி போகுது. அல்லேலூயா. இந்த மாதிரி காட்டு தீ மாதிரி செத்த பொண்ணு எழுந்துச்சுன்னா ஊருக்கே தெரிஞ்சுது. அப்போ இது இந்த சதுசேயர், பரிசேயர், நியாயசாஸ்திரி, வேத பாரகன் இவங்களுக்கெல்லாம் தெரியாமல இருந்திருக்கும். ஒரு வாலிபனையும் எழுப்பினாரு, இதுவும் தெரிஞ்சிச்சு. இப்போ ஒரு சிறு பெண்ணை வேற ஊர்ல எழுப்புறாரு, ஜெபாலய தலைவனுடைய பொண்ணு வேற இது. அப்போ அவனோட போஸ்டிங் என்ன? அவன் பெரிய லீடர், ஜெப ஆலயத்துக்கு தலைவன். அப்போ அவன் பொண்ணை எழுப்பினானா அவனுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? அவன் எவ்வளவு சாட்சி சொல்லியிருப்பான். அருள்நாதர் இயேசு வந்தார் சார், செத்த என் பொண்ணை எழுப்பிட்டார் சார், என்ன மகிமையா இருக்குது, பிரமிப்பா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது சார், நாங்கெல்லாம் என் பொண்ணை பறி கொடுத்துட்டோம், போயிடுச்சின்னு நினைச்சோம் சார். அருள்நாதர் வந்தாரு, இறங்கினாரு, தொட்டாரு, தாகி மீனாரு, எழுந்து உக்காந்துச்சு சார் என் பொண்ணுன்னு அவனுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருப்பான். அந்த அவனுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் யாரு? இந்த சதிசேயர், நியாயசாஸ்திரி, வேத பாரகன் தான். இவன் தலைவன், ஜெப ஆலயத்துக்கு இவன் தலைவன். இவனுக்கு மேல இருக்கிறவங்க தான் இந்த அதிகாரி சொல்லியிருப்பாங்க. அப்போவாது இவனுக்கு நம்பினாலாம் இல்லை. அந்த கல்லறைக்கு செக்யூரிட்டி கேட்டானு, அவர் எந்திரிக்க மாட்டாரு, இருந்தாலும் அவங்க சீசருங்க உயிரோட ஏஞ்சிட்டாருன்னு பாடியை தூக்கின்னு போய் ஒழிச்சு வச்சுட்டு கூட, இல்லை எங்கன்னா பொச்சிட்டு கூட இவர் ஏஞ்சிட்டாருன்னு கதை கட்டி விடுவானுங்க சார் அப்படின்னு பிலாத்துக்கிட்ட சொல்லி செக்யூரிட்டியை போட்டாங்க. இப்போ இந்த உண்மை இயேசு உயிரோடு இருக்கும் போதே செய்த நன்மை, அற்புதம் இது அந்த ஊருக்கே தெரியும். அல்லேலூயா. அப்பவும் அவங்களுக்கு இவர் கடவுள்ன்றத புரியல. இப்போ 3வது ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க. யோவான்ற ஒரு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். யோவான்ற ஒரு புஸ்தகம் இருக்குது, புதிய ஏற்பாடு, 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். விஷயத்த லாசரு செத்துறார். நல்லா கவனிங்க. லாசருடைய அக்கா மார்த்தாள், மரியாள் இவங்கெல்லாம் யூத டீம். இவங்கெல்லாம் யாரு? யூதர்கள். நல்லா கவனிங்க. இப்போ இயேசு செஞ்ச அந்த வாலிபனா அது வேற ஊர், வேற இனம்னு வச்சுக்கோ. இன்னொரு சின்ன 12 வயசு, அதுவும் வேற ஊர், வேற இனம். இப்போ இந்த சதுசேயர், நியாயசாஸ்திரி, பரிசேயர்லாம் பாரு, இவங்கெல்லாம் யூதர்கள். அல்லேலூயா. இப்போ இவங்களுக்கு யூதத்திலேயே, அவங்க ஜாதியிலேயே, அவங்க இனத்திலேயே அற்புதத்தை செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, லாசருன்ற 3 பேர் வீட்டுக்கு இவங்க போகிறார். லாசரு, மார்த்தாள், மரியாள் இவங்க வீட்டுக்கு போகிறதும் வருத்தம் இருந்தார். யூதர்களுக்கு இவரை கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன வராருப்பா, இவங்க ஜபம் பண்ணுறாரு, போகிறாரு வராரு, இவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்றாரு, எல்லாம் பண்ணுறாருன்னு இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ இப்படியே இருக்கும் போது ஒரு நாள் அந்த லாசரு வியாதிப்பட்டு அவன் சாகுற மாதிரி ஆகிறான். இயேசுக்கு டெலகிராம் போகுது. என்ன போகுது? டெலகிராம் போகுது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் எல்லாம் இல்லை. அன்றைக்கி யாராவது ஒரு ஆள் போய் தான் சொல்லணும், கழுதறியோ குதிரையோ கொண்டு போய் தான் அவர் எங்கே இருக்கிறாரு தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை தகவலை சொல்லணும். அப்படி ஒரு டெலகிராம் தான் அவருக்கு போகுது. எங்கே இருக்கிறாரோ கண்டுபிடிச்சி நியூஸ் போயிடுது. இந்த மாதிரி லாசருன்ற ஒரு பையன், நீ அடிக்கடிக்கு வீட்டுக்கு போய் அவர் வீட்டுக்கு, அந்த வீட்டில் இருக்கிற பையன் வியாதிப்பட்டுட்டான், சாகுற மாதிரி இருக்கிறான், உங்களை கூப்பிட்றாங்க ஜபம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. இவர் போவே இல்லை. இவர் போகிறதுக்குள்ளே 4வது நாள் ஆயிடுது. அந்த ஊருக்காரர் சொன்னான், இதுக்கு மேல்பட்டு இங்கே ஐஸ் பெட்டியாக இருந்தால் கூட 2 நாள் 3 நாள் வைக்கலாம். ஐஸ் பெட்டியாக அந்த காலத்தில் இல்லை. என்னம்மா சொல்கிறீங்க லட்சுமி அம்மா? கரெக்டாக தெரியுது. அந்த காலத்தில் ஏதுங்க ஐஸ் பெட்டியெல்லாம்? ஒன்றும் கிடையாது. உப்பு கிப்பு கொட்டி சென்ட்டு ஊற்றி பரிமள தைலத்தை வச்சு கொஞ்சம் நாளைக்கு அப்படி பாதுகாப்பாங்க. அப்போ 4வது நாளும் ஆயிடுது சார், அடக்கம் பண்ண எடு பாடி எடு, ஸ்மெல் வருது, இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடும், உப்புது பார், மூஞ்சி வீங்குது பார், வயிறு உப்புது பார், ஸ்மெல் வருது பார், அடக்கம் பண்ணணும் ஒரே ஊர் பெரிய மனுஷெல்லாம் சொல்லி அடக்கம் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் என்ன, இயேசு வந்தாருன்னா ஏதாவது செய்வார், அற்புதம் பண்ணுவார். ஏன்னா 2 அற்புதம் பண்ணியிருக்கிறார் ஏற்கனவே. பாடையில் போனவனையும் தூக்கி உட்கார வச்சிட்டாரு, வீட்டில் செத்த பொண்ணையும் தூக்கிட்டாரு, எழுப்பிட்டாரு. இப்போ இவனையா எழுப்புவாருன்னு உக்காந்துக்கிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. பட் இயேசு வரல, ஊருக்கு வெளியே வந்துட்டாரு, கூட்டு ரோட்டில் நிற்கிறார். உள்ளே என்ட்ரு, அவனை அடக்கம் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டுன்ற. உள்ளே அடக்கம் பண்ணோம், அடக்கத்தையும் பண்ணிடுறான், கல்லை மூடிடுறான். அவங்க யூத வழக்கத்தின்படி அடக்கம் பண்ணிட்டா முகத்தை திறக்க கூடாது, கல்லறை ஓப்பன் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் முன்னாடியே சொல்கிறான், முகம் பார்க்குறவங்கலாம் பார்த்துங்கன்னு. அப்புறம் மூஞ்ச மூட்டா திறக்கலாம் கூடாது. அந்த மாதிரி மூட்டானுங்க திறக்கக்கூடாது. இப்போ அந்த இயேசு உள்ளே வராரு. உள்ளே வந்தோன்னா அவங்க 2 பேர் அழுகுறாங்க, நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா பையன் செத்துருக்க மாட்டான் ஆண்டவரே அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. சொன்னால் சரி கல்லறு கிட்ட போகலாம் வாங்கன்றார்.
அல்லேலூயா. கல்லறை கிட்ட போகலாம் வாங்கன்ற. அப்போ போனவொன்னே கல்லை எடுங்கன்ற. ஐயோ வேணாம் சார், 4 நாள் ஆயிடுச்சு, திறந்தா ஒரே ஸ்மெல் ஆகும். அதுக்கு மேல் வசந்தெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். 4 நாள் ஆயிடுச்சு, திறக்க வேணாம். யூதர்களுக்கெல்லாம் செம்ம கோவம் வருது. எங்கடா போனான் அந்த ஆள், திடீர்னு வர்றான், கல்லை தெருன்றான், கல்லறையை தெருன்றோம், நாங்கள்லாம் சாங்கிய சடங்கெல்லாம் பண்ணி அடக்கம் பண்ணியிருக்கிறோம், என்ன இவன் டென்ஷனாக. ஏன்னா அந்த லாசரு சாவறதுக்கு முன்னாடி தான் அதே ஊர் மக்கள் கல் எடுத்துக்கினாங்களாம் இயேசு அடிக்கிறதுக்கு. அதுக்கு தான் அவர் போயிட்டாரு, வெளியூருக்கு போயிட்டு ஒரு சுற்று பயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் லாசர் செத்த பிறகு திருப்பி உள்ளே போகலான்னு. சீசருங்க சொல்கிறாங்க, ஏற்கனவே அந்த ஊரில் தான் நம்மளை கல் எடுத்தானுங்க அடிக்கிறதுக்கு, திருப்பி அந்த ஊருக்காக என்ட்ரி ஆகணும் சார் அப்படின்னு கேட்குறான். வேணாம் வா போகலாம் அப்படின்ற. வந்த பிறகு இப்போ இந்த ஊர் நம்பணும், இந்த ஊர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு என்ன வழி? இந்த யூதர்கள் தான் பயங்கர ஜாதி வெறி பிடிச்சி உள்ளாகிறான்னு, பயங்கரமாகறான். இவனுங்க தான் ஏடாகூடமாக பண்ண சட்டம்ன்றான், ஒழுங்குன்றான், நீதின்றான், நேர்மன்றான், பரிசுத்தன்றான், ஓய்வு நாளுன்றான், பிரமாணன்றான், எல்லாம் இவன் தான் சொல்லின்னு கிடக்குறான். ரோமான்ஸும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது, இவன் தான் சொல்லினுக்கிறான். 4 நாள் ஆயிடுச்சு, கல்லறையும் திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். இயேசு சுத்தமாக இவனுக்கு பிடிக்காது. யூதர்கள் அங்கே அந்த வம்சத்தில் தான் பிறந்தார் அவர், அவனுக்கு பிடிக்காது, ஏன்னா அவர் கடவுளுன்றாருன்னு. அதே மாதிரி திறக்கிறாரு, லாசருவே வெளியே வாண்டாரு. அவனை ஃபுல்லாக துணியில் சுற்றி பயங்கர பேக்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக துணியை சுற்றுவாங்க. ஏன்னா அந்த பாடியிலேருந்து புழு பூச்சி வெளியே வந்துடக்கூடாது, அதோடைய எதுவுமே அதுவும் தாக்கக்கூடாது, அது உள்ளேருந்து வெளியே கூடாது. ஏன்னா கல்லறைன்றது என்னன்னு கேட்டேன் ஒரு சபையில். கல்லறைன்னா என்னம்மா? அவர் அம்மா சொல்லிட்டு சுடுகாடு, அதான் கல்லறை. அம்மா பாடியை சுட்டி எரிக்கிறது தான் சுடுகாடு, பாடியை புதைக்கிறது இடுகாடு. கல் அறைன்றது அது கல்லால் செய்யப்பட்ட ஒரு அறை, அதில் இந்த பாடியை வச்சிருவாங்க, அதை மூடி வச்சிருவாங்க, அவ்வளோதான். அது ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கப்புறம் தான். ஏன்னா மண்ணில் போட்டால் மண் சீக்கிரம் அரைச்சிடும், கல்லில் வச்சாக்கா அந்த பாடி ரொம்ப நாள் ஆகும் அது அழுகிறதுக்கு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? கல்லில் வச்சுட்டா அழுகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும், மண்ணில் வச்சா சீக்கிரமாக ப்ராசஸ் அழுகிடும். ஆனால் அதனால தான் கல்லறை. அப்போ அந்த கல்லறையில் வச்ச பாடி நாற்று எடுக்கும், ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த சீலை அது மேலே இருக்கிற துணியெல்லாம் கைட்டுங்க, கட்ட அவுளுங்கன்றாரு. அவுக்குறாங்க, உயிரோட வந்தான். யாரை கோரி அங்கே இருக்கிற யூதர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தி எங்கே போகுது? யூத வம்ச தலைவர்களுக்கு போகுது. நம்ம ஜாதியில் ஒரு ஆளை எழுப்பிட்டாரா இவர், நம்ம ஜாதியில் யூத ஜாதியில் லாசரு எழுப்பிட்டாரான்னு. லாசரு எழுப்புனாலேயே அந்த வசனம் என்ன பண்ணும், யூதர்கள் அவர் மேலே யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். வார்த்தை. இப்போ அவங்க இனமே விசுவாசிக்க ஆரம்பிச்சிச்சு, லாசரு எழுப்பிட்டாரா. அப்போ அதுவும் அந்த செய்தியை காட்டு தீ மாதிரி பருவது. ஜபாலய தலைவன் பொண்ணை எழுப்பினார், இதுவும் பரவிச்சு. அந்த ஊரில் ஒரு விதவை பையன் அவனையும் எழுப்பினார், அதுவும் பரவிச்சு. இப்போ லாசருவையும் எழுப்பிட்டார். இதுவும் யார் இனத்தில்? யூத இனத்தில் எழுப்பிட்டார். யூத இனத்துல தான் பரிசேயன், நியாயசாஸ்திரி, வேத பாரகன், பிரதான ஆசாரியன்லாம் யூதத்தில் தான் இருக்கிறான். அவங்க ஜாதியிலேயே அவங்க இனத்திலேயே ஒருத்தர் செத்தான், அவனை எழுப்பிட்டார் 4 நாள் கழிச்சு. இப்போ அவனும் ஒரு பெரிய விட்னஸாக இருக்கிறான், சாட்சியாக இருக்கிறான், ஐ விட்னஸ். அவன் பெரிய விட்னஸ், அவன் தான். அந்த ஊர் பார்த்த கண்ணால் கண்ட சாட்சி அவன் தான், பெரிய சாட்சியம் அவன் தான். அப்போ இவ்வளோ பெரிய சாட்சி இருக்கும்போது இவன் பிலாத்துக்கிட்ட போயிட்டு தான் சொல்கிறான், இயேசு உயிரோடு ஏஞ்சிட்டாருன்னு சொம்மானா சொல்லி அவங்க சீசர்கள் பாடி எடுத்துன்னு போய் ஒழிச்சு வச்சுப்பாங்க. அதனால் அங்கே செக்யூரிட்டி கொடுக்கணும், நீங்கள் பாதுகாவலரை கொடுக்கணும்னு சொல்லி. ஏன் அந்த செக்யூரிட்டின்றது இப்போ அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உட்காந்து யோசனை பண்ணி ஏன் செக்யூரிட்டியை கேட்டானுங்க, ஏன்னா பாடியை எடுத்துன்னு போயிடுவானுங்கன்றது. இவ்வளோ பேர் எழுப்பினானுங்க, அவனுக்கு தெரியாதா? தெரியும். இயேசு உயிரோடு எந்திரிப்பாருன்றது தெரியும். அவனுக்கு புரியல, இவர் தான் கடவுள்ன்றது அவனுக்கு புரியல. அவர் எழுந்தார், இவ்வளோ பேரை உயிரோடு இருக்கும்போது எழுந்தார். இவ்வளோ பேரை எழுப்பினவர் இவரும் எந்திரிப்பாருன்ற அறிவு அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. சொந்த இனத்தில் ஒரு லாசரு செத்தான், அவங்க ஜாதியில் இருக்கிற ஆளை எழுப்பி இருக்கிறாரு, அதுவும் அவனுக்கு புரியாமல் இவர் கடவுள்ன்றது அறியாமலே வாழ்ந்து அவர் எப்படியாவது சிலுவையில் அறியணும்னு அறிஞ்சிட்டானுங்க. அப்படி அறிஞ்சதுனால்தான் இந்த இந்த சட்டத்திட்டம், இந்த சித்தம், ஆண்டவருடைய சித்தம்லாம் இப்படி தான் நிறைவேறிச்சு. இதெல்லாம் நடந்தால் தான் அவர் உயிர் தெழணுன்றது இருந்தது. அதே மாதிரி எழுந்துட்டார். அல்லேலூயா. இப்போ உயிர் தெழுந்தவர் எப்படி இருக்கிறாரு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18. ஆனாலும் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படும்.